ஏன்னா சிக்ஸ் எல்லாம் பறக்கும், பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். பட் கேஎல் ராகுல் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பிட்ச்ல ரொம்ப ரொம்ப கிளாஸி இன்னிங்ஸ், பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, டைமிங்கை நம்பினாரு, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அண்ட் அப்படி இருந்தாலும் கூட அவர் ஆடின இன்னிங்ஸுக்கும் விஜய் சங்கர் இன்னிங்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். விஜய் சங்கரும் ஒரு 6 செஞ்சுரி அடிச்சாரு. பட் அந்த 6 செஞ்சுரி 45 பால் 48 பால்ல வருது. கேஎல் ராகுல் எதுவுமே அவசரமா அடிச்ச மாதிரியே தெரியல உங்களுக்கு. பட் அப்படி இருந்தும் ஒரு 30 பால்ல 50 அடிக்க முடியுது அவரால். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் டிசி இன்னிங்ஸ்ல கொடுத்தது வந்து அவங்க ஒன்றும் பயங்கரமா ரிஸ்க் எடுத்து பயங்கரமா அடிச்ச மாதிரியே உங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தும் 10 ஓவர்ஸ் முடியும் போது அவங்க ஸ்கோர் பார்த்தா 90 கிட்ட இருக்காங்க. ஏன் அப்படின்னா உள்ள வர்றவங்க எல்லாருமே 15 பால்ல 20, 10 பால்ல 20, 15 பால்ல 30, குட்டி குட்டி இன்னிங்ஸ். ஆனா டைம் எடுக்காம அவங்களால தைரியமாக அடுத்த பேட்டர்ஸ் இருக்காங்க நம்பி அடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஐயோ சொதப்பிரவோமோன்னு ஒரு மென்டாலிட்டி இல்லாம ஒரு பெரிய பயம் கலந்த ஒரு ஒரு பேட்டிங் தான் எனக்கு தெரியுது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த பார்க்கிறேன். தடவை அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. நம்ம ஏன் நீங்க சொல்ற மாதிரி இது ஏன் இப்படி நடக்குது? நம்ம சிஎஸ்கே நம்ம டீம் வேற தானா? மேட்ச்ல என்ன சொன்னோம், நீங்க ஏன் அஸ்வின் அனுப்புறீங்க, தோனி முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம்.